ஜெஃப்னா கல்லரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் மச்சூடாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழ் பொது வேட்பாளர் யார் இன்று பெயர் விவரம் அறிவிப்பு. தமிழரசு கட்சியைச் சேர்ந்த அரியநேந்திரனுக்கு வாய்ப்பு அதிகம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கவுள்ள பொது வேட்பாளர் யார் என்ற விவரம் இன்று அறிவிக்கப்பட உள்ளது. வேட்பாளர் பெயர் பட்டியலில் 3 பேரின் பெயர்கள் இறுதிப்படுத்தப்பட்டாலும் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அரியநேந்திரனுக்கே வாய்ப்பு அதிகம் என தெரிவிக்கப்படுகின்றது. சிவில் அமைப்புகளின் ஒருங்கிணைவுடன் உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பொதுச்சபையின் 7 பிரதிநிதிகளும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் 7 பிரதிநிதிகளும் கூட்டிணைந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை உருவாக்கியிருந்தனர். இந்த பொது கட்டமைப்பு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளரை கண்டறிவதற்கு உபகுழுவை நியமித்திருந்தது. இந்த குழு பல்வேறு தரப்புகளுடனும் பேச்சு நடத்தியிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அரியநேந்திரன், இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான KV தவராசா, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தன் ஆகியோரது பெயர்களே இறுதி பட்டியலில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய தினம் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்பின் பின்னர் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் பொது வேட்பாளர் 5 புலம்பெயர் அமைப்புகள் ஆதரவு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கு தீர்மானித்துள்ளமையை வரவேற்பதாகவும் இதன் மூலம் தமிழ் மக்கள் தமது அரசியல் அபிலாஷைகளையும் கோரிக்கைகளையும் ஜனநாயக முறையில் உலகறியச் செய்வதுடன் சர்வதேசமயப்படுத்த முடியும் என நம்புவதாகவும் 5 புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் கூட்டாக தெரிவித்துள்ளன. தமிழ் பொது வேட்பாளர் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாக உள்ள நிலையில் இது குறித்து தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி உலக தமிழ் அமைப்புகளின் பேரவை, வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை, இலங்கை தமிழ்ச்சங்கம், ஒருங்கிணைந்த தமிழ் அமெரிக்கர்கள் அரசியல் நடவடிக்கை குழு மற்றும் உலக தமிழ் அமைப்பு ஆகிய 5 புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 4 தலைவர்களை நீக்கியது மொட்டு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பிரசன்ன ரணதுங்க, SM சந்திரசேன, காஞ்சன விஜயசேகர, ரமேஷ் பத்ரன ஆகியோர் மாவட்ட தலைவர்கள் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. இதேவேளை அனுராதபுரம் மாவட்ட தலைவராக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் பொதுஜன பெரமுனவின் கம்பகா மாவட்ட தலைவராக ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனிருத்த, மாத்தறை மாவட்ட தலைவராக நிமுன ரணவக்க, காலி மாவட்ட தலைவராக மொஹாண்டி சில்வா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 3 சுட்டு கொன்ற போலீஸ் கான்ஸ்டபிள், தன்னைத்தானே சுட்டு அவரும் தற்கொலை. அம்பாறை மாவட்டம் இஹினாகல நாமலோய பிரதேசத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் மற்றொரு கான்ஸ்டபிளையும் தனது மனைவி மாமியாரையும் சுட்டு கொண்டுள்ளதாக அம்பாறை போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்று அதிகாலை 2 மணியளவில் துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளது. கடுரகல உப போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ்காரர் ஒருவரை சுட்டு கொன்றுவிட்டு நாமலோயா போலீஸ் நிலையத்துக்கு சென்ற கொலையாளியான போலீஸ்காரர் தனது மனைவி மாமியாரை தொலைபேசியில் அழைத்துள்ளார். அவர்கள் போலீஸ் நிலையத்துக்கு அருகில் வந்தபோது அவர்களையும் சுட்டு கொன்றுவிட்டு தப்பியோடிவிட்டார். பின்னர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். முறை தவறிய காதல் விவகாரத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக போலீஸ் மா அதிபர் விவகாரம் கைவிரித்தார் சபாநாயகர். போலீஸ் மா அதிபர் விவகாரம் தொடர்பில் பிரதம நீதியரசருடன் கலந்துரையாடப் போவதில்லை என சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் பிரதம நீதியரசருடன் கலந்துரையாடுவதற்கு சட்ட ரீதியான அடிப்படைகள் இல்லை என்பதை எடுத்துரைத்த சபாநாயகர் அவ்வாறான சூழ்நிலையில் தாம் எந்த ஒரு கலந்துரையாடலிலும் ஈடுபடப் போவதில்லை எனவும் மேலும் வலியுறுத்தியுள்ளார். தேசபந்து தென்னகோன் போலீஸ் மா அதிபராக கடமையாற்றுவதை தடுக்கும் இடைக்கால உத்தரவை உயர் நீதிமன்றம் அண்மையில் பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து போலீஸ் மா அதிபர் தொடர்பான பிரச்சினைக்கு பிரதம நீதியரசர் மற்றும் சபாநாயகர் இடையில் பேச்சு நடத்தி தீர்வு காண வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த நிலையிலேயே போலீஸ் மா அதிபர் விவகாரம் தொடர்பில் பிரதம நீதியரசருடன் கலந்துரையாடப் போவதில்லை என சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக
நிபந்தனைகளுடன் சயீத்துக்கு ஆதரவு முஸ்லிம் காங்கிரஸ் அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சயீத் பிரேமதாசவுக்கு நிபந்தனைகளின் அடிப்படையில் ஆதரவளிப்பதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. முஸ்லிம் காங்கிரசின் அதி உயர்பீட கூட்டம் கட்சித் தலைவர் ரபு ஹக்கீம் தலைமையில் கொழும்பில் நேற்று நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கட்சி எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் பற்றி விரிவாக ஆராயப்பட்டு உயர்பீட உறுப்பினர்களின் கருத்துக்கள் கோரப்பட்டன. இதன் அடிப்படையிலேயே ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரான சயீத் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் முடிவை முஸ்லிம் காங்கிரஸ் எடுத்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் முற்போக்கு கூட்டணியும் சஜித்துக்கே ஆதரவு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மலையக மக்கள் முன்னணி தமிழ் முற்போக்கு கூட்டணியும் இணைந்து எதிர்க்கட்சித் தலைவர் சயீத் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கேட்டனில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பர பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பர பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சிங்கள வேட்பாளர்களை நம்ப நான் தயாரில்லை, சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. சிங்கள வேட்பாளர்களை நம்ப முடியாது, ஜனாதிபதி ரணிலும் நம்பிக்கை துரோகி என பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கே மீது நம்பிக்கை வைத்திருந்தேன். ஆனால் அவர் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் அளித்து விட்டார். அதனால் இனியும் அவர் நல்லவர், நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்ல முடியாது. அதே நேரம் மற்ற வேட்பாளர்களில் ஜார் நல்லவர் என்று சொல்ல முடியாத நிலையே உள்ளது. அவர்களும் சிங்கள பௌத்த எண்ணத்தில் ஊறியிருப்பவர்கள், அதிலிருந்து வெளியே வரக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை என்றார். தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் முயற்சி ஏதேனும் ஒரு காரணத்தால் தோல்வியடையமாக இருந்தால் அடுத்த கட்டமாக உங்கள் நடவடிக்கை என்ன என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் இதில் தோல்வியடைவதற்கு இடமில்லை. தமிழ் பொது வேட்பாளர் தேர்தலில் வெல்ல வேண்டும் என்று வரவில்லை. எங்கள் மக்களின் பிரச்சனைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவரை முன்னிலைப்படுத்துகின்றோம். இதில் தோற்றுப்போக எதுவும் இல்லை. தமிழ் மக்களின் ஐக்கியத்தை வெளிப்படுத்தி தமிழர்களின் அபிலாஷைகள் என்ன என்பதை தெரியப்படுத்தும் நிலையை நாம் உண்டாக்க முடியும். இதுதான் எங்கள் பலம், எங்கள் கணிப்பு என பதிலளித்தார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மத்தியின் அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு, மட்டக்களப்பில் இயம்பினார் ரணில். மத்திய அரசாங்கத்தின் அதிகாரங்களை மாகாணங்களுக்கு பகிர்ந்தளிப்பதனூடாக மாகாண சபைகளை பலப்படுத்துவதே எமது நோக்கம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்துரைத்த அவர், நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி அரசாங்கம் ஆரம்பித்த வேலை திட்டங்களை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்லாவிட்டால் நாடு மீண்டும் வரிசை யுகத்தை எதிர்நோக்க நேரிடும். நிதி ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த சர்வதேச நாணயத்துடனான உடன்படிக்கைகளுக்கு அமைவாக செயற்பட வேண்டும். இந்த ஒப்பந்தங்களை மாற்ற முயற்சிப்பதன் மூலம் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதியுதவியை இழக்க நேரிடும். சர்வதேச நாணய ஒப்பந்தங்களை மாற்றினால் பாதகமான விளைவுகள் ஏற்படும். 2035 ஆண்டுக்குள் இலங்கையை ஏற்றுமதி அடிப்படையாக கொண்ட பொருளாதாரமாக மாற்றும் நோக்கிலேயே பொருளாதார பரிமாற்ற சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரச பணியாளர்கள் தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட தடை, தேர்தல் ஆணையாளர் அறிவிப்பு. அரச பணியாளர்கள் தங்களது பணி நேரத்தில் தனிப்பட்ட சமூக வலைத்தள கணக்குகளிலோ அல்லது வேறு எந்த கணக்கிலாவது பயன்படுத்தியோ அரசியல் கட்சி மற்றும் வேட்பாளரை ஊக்குவிக்கும் அல்லது பாரபட்சம் காட்டுவது போன்ற பிரசாரம் செய்வது கடுமையான குற்றமாகும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் அவ்வாறு செய்பவர்கள் 3 வருட சிறை தண்டனை அல்லது 1 லட்சம் ரூபாய்க்கு குறையாத அபராதம் அல்லது 2 தண்டனைகளும் விதிக்கப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு வெளியாகியுள்ள இந்த சுற்றறிக்கையில் அரசியல் உரிமைகளை இழந்த அரசு அதிகாரிகளுக்கும் கூட இந்த நடைமுறை பொருந்தும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரசாங்கத்திடம் தற்போது தனி பெரும்பான்மை இல்லை, பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் தெரிவிப்பு. அரசாங்கம் தற்போது தனி பெரும்பான்மை இழந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்துரைத்ததாவது, 2 வருடங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் 134 வாக்கினால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி தற்போது தமக்கு 92 பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவே இருப்பதாக கூறுகின்றார். அப்படியானால் அரசாங்கம் தற்போது தனி பெரும்பான்மை இழந்துள்ளது. அதே நேரம் தற்போதைய அரசாங்கத்திடம் ஆயுட்காலம் இன்னமும் 46 நாட்களில் முடிவடையும் என கூறிய பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவரின் வெற்றியை உறுதிப்படுத்தும் கொள்கை அடித்தளத்துடன் எதிர்வரும் 8ஆம் தேதி மாபெரும் கூட்டணி உருவாகும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பர பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம்.
தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த தாய், வைத்தியசாலைக்கு நேரில் சென்று ஆராய்ந்த சார்ல்ஸ் நிர்மல்நாதன் எம்பி, பக்கச்சார்பற்ற விசாரணை நடந்துங்கள் என கோரிக்கை. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அண்மையில் மரணமடைந்த இளம் தாயின் மரணம் தொடர்பிலும் அவற்றுக்கான விசாரணை நீதியான முறையில் இடம்பெறுகின்றதா என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மல்நாதன் மற்றும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோர் சனிக்கிழமை மாலை மன்னார் பொது வைத்தியசாலைக்கு சென்றிருந்தனர். அண்மையில் வைத்தியசாலையில் இடம்பெற்ற பட்டதாரியான குடும்ப இளம் பெண்ணின் மரணம் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டதுடன் நடைபெறும் விசாரணைகள் பக்கச்சார்பற்றதாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதே நேரம் எதிர்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்கள் பணியாற்ற வேண்டும் எனவும் மன்னார் வைத்தியசாலையின் பணிப்பாளரிடம் கோரிக்கை விடுத்தார். தற்போது உடற்கூற்று பரிசோதனை கொழும்பில் நடைபெறுவதாகவும் அதற்குரிய முடிவுகள் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் அந்த உடற்கூற்று பரிசோதனை முடிவுகளை பொறுத்தே சட்ட நடவடிக்கைகளுக்கு செல்வது தொடர்பாக முடிவெடுக்க முடியும் எனவும் வைத்தியசாலை பணிப்பாளரினால் பாராளுமன்ற உறுப்பினரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஆளும் தரப்பான மொட்டு பிளவுபட்டதால் பெரும்பான்மை யாரிடம் உள்ளது? பரபரப்பான சூழ்நிலையில் நாளை பாராளுமன்றம் கூடுகிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் நாளை செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகும் பாராளுமன்ற அமர்வு அரசியல் கட்சிகளுக்கு தீர்மானம் மிக்கவையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. பாராளுமன்றத்துக்குள் சில கட்சிகள் 2-3 குழுக்களாக பிளவடைந்துள்ளதால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவல்களில் ஈடுபடலாம் என்பதுடன் பதவி விலகல்கள் மற்றும் பதவி மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறாக கட்சி தாவல்களில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை ஆளும் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெரும்பான்மை தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க நேரிடலாம். குறிப்பாக ராஜபக்சக்கள் அணி மற்றும் ரணில் அணி என அரசாங்கத்தின் பிரதான கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பிளவடைந்துள்ளதால் பாராளுமன்றத்தில் இரு தரப்பினராலும் பெரும்பான்மையை உறுதிப்படுத்த முடியாத நிலை உருவாகியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் மொட்டு சின்னத்தில் வேட்பாளரை நிறுத்துவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீர்மானித்ததை தொடர்ந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர் உள்ளிட்ட 92 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கான ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளதுடன் 25க்கும் குறைவான பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தீர்மானத்துடன் இணங்கி அவர்களால் தீர்மானிக்கும் வேட்பாளரை ஆதரிக்க தீர்மானித்துள்ளனர். இவ்வாறான நிலைமையில் பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சி சார்பில் இரு தரப்பினராலும் பெரும்பான்மையை உறுதிப்படுத்த முடியாத நிலை காணப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நல்லாட்சி அரசாங்கத்தில் தமிழரின் பிரச்சினைக்கு தீர்வு காண ரணிலுக்கு வாய்ப்பு கிடைத்தது, அதை பயன்படுத்தவில்லை என ஜாலில் நவசமாய கட்சி தெரிவிப்பு. தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் சுயநிர்ணய உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு தமிழ் தலைமைகளுடன் இணைந்து செயல்பட தயார் என நவசமாய கட்சியின் செயலாளர் ரணத் குமாரசிங்க தெரிவித்துள்ளார். ஜாழ் ஊடகமையத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு அரசியல் ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும். அதற்காக தமிழ் மக்களின் தலைமைகளுடன் இணைந்து எமது கட்சியும் துணை நிற்கும். தற்போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் ஒவ்வொரு வேட்பாளர்களும் தமது பிரசாரங்களை ஆரம்பித்துள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜாழ்ப்பாணம் விஜயம் மேற்கொண்ட நிலையில் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் எவ்விதமான கருத்துக்களையும் கூறாமல் சென்று விட்டார். தமிழ் மக்களில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படவில்லை. அது மட்டுமல்லாது தமிழ் மக்களின் நில உடைமை பிரச்சினைக்கு தீர்வு இல்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நல்லாட்சி அரசாங்கத்தில் பிரதமராக இருந்தபோது தமிழ் மக்களின் பிரச்சினை தொடர்பில் தீர்வுகளை முன்வைப்பேன் என கூறி வந்த நிலையில் தீர்வு வழங்கவில்லை. அந்த காலப்பகுதியில் தமிழரின் பிரச்சினைக்கு தீர்வு காண நல்ல வாய்ப்பு கிடைத்தது. தற்போது அவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற நிலையில் தமிழ் மக்களின் பல பிரச்சினைக்கு தீர்வை வழங்கியிருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரசியல் கட்சி தலைவர்களின் கூட்டத்தை கூட்டி ஜனாதிபதி பதில் போலீஸ் மாதிபரை நியமிக்க முடியும். இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் நாட்டில் தற்போது நிலவும் போலீஸ் அதிபர் தொடர்பான பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடியுள்ளார். கடந்த வியாழக்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நடத்திய தனிப்பட்ட சந்திப்பின் போது இது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது.
தற்போதைய பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான வழக்கின் விசாரணைகள் முடியும் வரை பதில் பொலிஸ் மா அதிபரை நியமிக்குமாறு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்த முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன்போது சுமந்திரனுக்கு விளக்கமளித்துள்ளார். நீதிமன்ற தீர்ப்பை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் தானும் ஒருவராக இருப்பதால் தேர்தல் மீறல் மனுக்கள் வடிவில் சட்ட ரீதியான சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் அரசியலமைப்பு ரீதியில் நியமனம் செய்யும் அதிகாரம் என்ற வகையில் நியமனம் வழங்குவது ஜனாதிபதியின் கடமையாகும் என சுமந்திரன் விளக்கமளித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகையில் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.